ராமுவை பற்றி கொஞ்சம் வரைஞ்சு சொல்லலாம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய இசை பூர்வீகம் எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க? என் பேர் ராமு மகாராஜபுரம். எங்கள் பூர்வீகம் தமிழ்நாடோ என்னமோ தெரியல. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ஆந்திரா. பாலு சாரோட ஊர் தான் நெல்லூர். அவங்க ஃபேமிலியெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க சிஸ்டர்ஸு பிரதர்ஸ் எல்லாருமே. பாலு சாருக்கும் நான் நெல்லூரில் இருக்கிற அப்போவே தெரியும். நான் ஒரு காம்படிஷனில் பாலு சாரை சந்தித்து அங்கேருந்து சென்னை வந்துட்டு சென்னையில் பாலு சாருக்கு நிறைய ட்ராக்ஸ் பாடியிருக்கேன். திருப்பி பாலு சார் வந்து பாடுவார். அப்படி பழக்கம். பாலு சாரோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பாலு சாரோட பைத்தியம், அவ்வளோதான். பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த 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 ரசிகன் என்ற விஷயம் தான் அப்படி உங்களை பாடகராக போகப்படி வந்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரைக்கெல்லாம் பாடும்போது கேட்டுட்டு எஸ்பிபி அவர்கள் என்ன சொல்லுவார்? நான் பாடினது ஜென்ரலாக பாலு சாரு ஹெச்எம்பி கம்பெனிக்கு பாடியிருக்கார். நீங்கள் கேட்குற இதெல்லாமே யூடியூப்பில் இருக்கிறது என்னோட வாய்ஸ் தான். ரொம்ப பேர் நிறைய பேர் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இது நான் பாடுறேன் அந்த பாட்டு. பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மலபாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். இந்த பாட்டு பாலு சார் பாடியிருக்கார் வேற கம்பெனிக்கு, ஹெச்எம்பிக்கு. ஆனால் யூடியூப்ல இருக்கிறதெல்லாம் என்னோட வாய்ஸ் தான். அப்போ எனக்கு எப்போ நீங்களா பாடுறீங்க? எஸ்பிபி சாரோட நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாம், சரி சரி, நிச்சயம். நீங்கள் பாட கேட்கும் போது தான் நான் இது அது இல்லை என்ற மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், அது இடத்துல ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு, அதுக்குமே பெரிய அந்த கம்பெரிஷன் கூட பெரிய ஒரு விஷயம் தான். ஆமாம், அந்த டிஃப்ரெண்ட் தெரியாமல் அவர் தான் நினைக்கிறது வந்து அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பேரம் தான். நிச்சயமா இந்த நீங்கள் அவரை நிறைய கவனிச்சு வந்திருக்கீங்க, பாடி வந்திருக்கீங்க. இந்த இசைத்துறை என்று வருகின்ற பொழுது இதுவரையிலான பயணம் எப்படி, எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா, மகிழ்ச்சியா, திருப்தியா இருக்கு? திருப்தியா இருக்கு சார். நான் 2000 சென்னை வந்துட்டேன். பாலு சாருக்கு ப்ளஸ் தெலுங்கு மியூசிக் டைரக்டர்ஸ் கோட்டி சாரு, வாசுராவ் சாரு, பரத்வாஜ் சாருக்கு நான் அப்போ தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் நான் ட்ராக்ஸ் பாடிட்டு இருந்தேன். ஒரு 15-20 இயர்ஸாக நான் இந்த ப்ரோக்ராம்ஸ் கூட பண்ணுவேன். ஆனால் மேக்ஸிமம் தெலுங்கு தான் பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்டாக இந்த லாக்டவுனில் பாலு சாரோட தமிழ் பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 400-500 பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருக்கூடையும் பாடுற ஒரு வாய்ப்பு கூட எனக்கு கிடைச்சிது. ஜானகி அம்மாவோட, சித்ரம்மாவோட, சுசீலம்மாவோட, எல்லார்கிட்டையும் மனோ சார் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கூட நான் பாடியிருக்கேன். தெலுங்கு பாடியிருந்தேன். ரீசெண்டாக தமிழ் கூட பாடிட்டு இருக்கேன். எஸ்பிபி சார் வந்த புதுசில் அப்போ ஃபஸ்ட்டு ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட தேன் சிந்து தேவானம் உனை எனை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான். தொடர்ச்சியாக இந்த பாடல்கள் என்றெல்லாம் வருகின்ற பொழுது இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாட்டு உங்களை வருது. நிறைய பேர் ஷக்காகி என்ன எப்படி பாடுறாரு, எங்கிருந்து அவர்கிட்ட மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி மேல சமூக வலைத்தளங்களால நடக்கிற சில நல்ல விஷயங்கள் இது ஒன்று சொல்லலாம். இந்த அட்டென்ஷன் மக்கள் பாக்குறது, மக்களுடைய பாராட்டு, அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்பவும் பாலு சாரு எல்லார் இதயத்திலையும் இருக்காரு. அவரோட பாட்டு டெய்லி கேட்டு கேட்டு அவரு இப்போ அவரு இல்லைனாலும் ஆனால் நம்ம கூடயே இருக்கார். அவரோட பாட்டில் அந்த ஜீவன் எப்பவும் இருக்கும். அந்த பாட்டு இப்போதைக்கும் நம்ம கேட்டால் அந்த 40 இயர்ஸ் பேக் பாடின பாட்டு கூட இப்போ அதே ஃபீல், அதே ஆத்மா அப்படியே இருக்கு. அது இப்போ நான் பாடுறது இது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த விஷயத்தோடு நாங்கள் இன்னொரு பாட்டை கேட்டுடலாம். இந்த சங்கராபரணம் பாட்டு
அது ஏற்கனவே எனக்கு அதை கேட்டிருக்கேன் சொல்லி கடுமையான ரிக்வெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. இப்ப வேற ரேடியோ காத்துட்டு இருப்பாங்க, அந்த பாடல் சில வரைக்கும். பாலு சாருக்கு 74 இயர்ஸ்ல ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தார் அவரு. வந்து அன்னைக்கு பாலு சார் வந்து இந்த பாட்டு பாட போறாரு, சங்கரா. நான் அவரோட அசிஸ்டண்ட்டை கேட்டேன், அது ஜென்ரலாக வந்து 1 ஸ்ருதி ரேஞ்சில் இருக்கும் சார். பாலு சார் இப்போ 1 பாடுறாரா, கொஞ்சம் கம்மி ஸ்ருதி ஏதோ அது கம்மி பண்ணி பாடலாமான்னுட்டு. ஆனால் அவர் 74 இயர்ஸ்லேயும் அந்த எனர்ஜி, அவரோட சிங்கம் தான் அவர். கண்டிப்பா எஸ்பிபி என்ற ஒரு அசைக்க முடியாத பெயர், அதுக்கு காரணம் அதுதான். ஆமா, அந்த ஏஜ்லயே நீங்க சொன்ன மாதிரி எப்படி ஆரம்பிச்சோ அப்படியே இருந்தாரோட அதே இசையோட அந்த சங்கரா. கண்டிப்பா சங்கரா நாத சரீரா பரா வேத விஹாரஹரா ஜீவேஸ்வரா சங்கரா நாத சரீரா பரா வேத விஹாரஹரா ஜீவேஸ்வரா சங்கரா. உண்மையில அது மிகவும் ஒரு கடினமான பாடல் என்றதும் கூட அது இப்ப நான் கேட்கும் போதே அப்படியே பாடிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா. இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம். இலக்கணம் மாறுதோ பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ. பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ.